நமோ நமச்சிவாய. என் பேர் வராகிதாசன் சிவகுமார். நான் மங்களத்தில் 46 வருஷமாக இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாரோட மக்களோட பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பில்லி சூனியம் வைப்பு எல்லாம் பொச்சிருப்பு பொறாமல் கந்திஷ்டி இந்த மாதிரி தொழிலில் முடக்கம் இந்த மாதிரி பண கஷ்டம் எல்லாருக்குமே எல்லாம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு. லாஸ் ஆன பிறகு எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வராகி அம்மனை நீங்கள் வழிபட்டால் சரியாக இருக்குன்னு. நான் தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவிலில் இருக்கிற வராகியை போயிட்டு தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அம்பாள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். என்னோடய கஷ்டம்லாம் தீர்ந்துச்சுன்னா உனக்கு நான் இங்கே பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி. அதே மாதிரி என்னோடய கஷ்டத்தை அம்மா தீர்த்து வச்சுருக்கா. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தில் பார்த்திங்கன்னா 90% 100% சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் விளக்கு போடலாம், தேங்காவில் விளக்கு போடுறது, கல்யாண பூசணிக்காவில் விளக்கு போடுறது, இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. இந்த 3 விதமாக இல்லாமல் அம்பாளுக்கு மஞ்சள் சாத்துறது, வெத்தலை சாத்துறது, அதேமாரி அம்பாளுக்கு மிக உகந்த பூன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வரளி பூ, சிகப்பில் வஸ்திரம் சாத்துறது, இந்த மாதிரி எது நீங்கள் சாத்தி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 100% நல்லாயிருக்கும். இந்த நாங்கள் சிலையை இங்கே கொண்டு வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய பேரோட பிரச்சனையோடு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே 100% நிவர்த்தி ஆகிருக்கு. 3 பஞ்சமி, அதாவது வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இந்த மாதிரி 2 பஞ்சமிலையும் யார் அம்பாளுக்கு வேண்டிக்கிட்டு விளக்கு வச்சாலும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் இங்கே பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வர கருட பஞ்சமி ஆடி மாதத்தில் மட்டும் ஒரு பஞ்சமி வரும். அதாவது நாக பஞ்சமின்னு சொல்லுவாங்க, அதை இல்லைன்னா கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அம்பாலோட மிக மிக அதாவது யாரோட எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவங்கள ஒரு பார்வையில் அம்பாலை நேருக்கு நேராக யாரும் பார்த்து வணங்க முடியாது. நீங்கள் காசியில் போனீங்கன்னா கூட அம்பாலை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாதத்தையும் முகத்தை மட்டும்தான் ஒரு சந்துக்குள்ளார பார்க்க முடியும். அந்த மாதிரி அம்பாலை இங்கே நாங்கள் நேராக பார்த்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு நேராகவே இங்கே வணங்குற மாதிரி நாங்கள் மங்களத்துலேயே எங்கள் சிவன் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வணங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லதாக நடந்திருக்கு. ஒரு தோல்வின்னு இருக்குது. இன்றைக்கி ராஜராஜ சோழன் இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்கிற வராகி அம்மனை வேண்டாமல் எந்த ஒரு செயலை செய்ய மாட்டார். அதே மாதிரி இங்கே சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே இந்த அம்பாளுக்கு விளக்கு வச்சுட்டு வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆத்தா செஞ்சு கொடுத்துருவா. அதே மாதிரி உங்களுக்கு கந்திஷ்டி இருக்குது, ஒரு தொழிலில் நஷ்டம் இருக்குது, எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டை சச்சரவாக இருக்குது, கணவன் மனைவி சண்டை இருக்குது, வீட்டில் குடும்ப சொத்து பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் அம்பாள்கிட்ட நீங்கள் விளக்கு வச்சு வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கு நீங்கள் மஞ்சள் மாலை சாத்துறது, செவ்வலை பூ மாலை சாத்துறது, அம்பாளுக்கு இந்த மாதிரி வேண்டுதலை வச்சு நீங்கள் செஞ்சுட்டு போங்க. 3 பஞ்சமி, அதை வளர்பெரியோ இல்லை தேய்பெரியோ ஒவ்வொரு பஞ்சமியும் சாயந்தரத்தில் 6 மணிக்கு பூஜைங்க செய்கிறோம். அந்த பஞ்சமி திதியில் கட்டாயம் நீங்கள் கலந்துக்குங்க, விளக்கு வைங்க, உங்கள் வேண்டுதலை செய்யுங்க. 100% எல்லாமே நல்லா இருக்குது. இது என்னோடய அனுபவபூர்வமாக இதுவாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கோயிலில் நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவருக்கு இங்கே அஷ்டமியில் தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி 2த்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரத்தில் 6 மணிக்கு பூஜை பண்ணுறோம். அதுவும் இங்கே ரொம்ப ரொம்ப எல்லாமே வேண்டிக்கிட்டு நிறைய பேர் இதை தேய்பிறை அஷ்டமியில் நிறையா எல்லாருமே செய்கிறாங்க. செய்யுங்க. எல்லோரும் சாமியை தரிசனம் பண்ணுங்கள். இங்கே எல்லாரோட உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.